ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா, போன வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ என்ன வேலை பார்க்குறியா, அங்கே ஏதாவது வேலை இருக்கா, அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட் போட்டிருக்குதியா. ஸோ அதனால அந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணிய மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்குது ஏன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போதான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம இந்த விளாக கண்டினியூ பண்ணோம். உங்களுக்கான கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படி, எந்த ஒரு யூடியூபருமே பேரை சொல்லி நான் பேச போகல. ஸோ அவைய செய்ய சின்ன சின்ன தப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பட் ஏன் அப்படி அவங்க பேரை சொல்லி நம்ம பேசலை அப்படின்னா, அவனு என்ன தெரியுமா நினைப்பானோ, சின்ன பையன் வந்து நமக்கு நம்மளை பற்றி பேசி ரீச் ஆக பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வச்சு பேசணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு ரீச்சுமே தேவை கிடையாது. அதனால எவனு பேருமையை சொல்லி பேசலை, அவனு வச்சு தப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. ஓகே காய்ஸ், அப்படி ஆர்டரையும் எடுத்துட்டு கிளம்பல. ஸோ நம்ம தெரியுதில்ல, தெரிய கடையில் தான் நம்ம எடுத்திருப்போம். இப்போ எடுத்துட்டு டோர் அடையல. ஐயோ ஓகே, சம்பவம் ஃபஸ்ட்டு ஆர்டரு நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை கொண்டு போய் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இதை டெலிவரி செய்யணும். கைஸ், அப்படியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாட்டு அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சு. அதுக்கு வெளியே மழை தான் தொப்பி வச்சிருக்கு. ஒரு 10 ரியால் டிப்ஸு. 10 ரியால்னா நம்ம ஒரு பைசாக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 சில்லற ரூபா வரும். அவ்வளோ டிப்ஸு. பட் எங்கே நான் இருக்கேன்னா, இது ஒரு அரவுங்கா கம்பெனி. அதனால தான் உள்ள பெரிய அளவு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுத்தாச்சுன்னா ஏதாவது செக்யூரிட்டி கார்டு எதாவது பார்த்தாச்சுன்னா நம்மளை பிடிச்சி அப்படியே கொண்டு போய் நீ இங்கே அரம்கால வேலை செஞ்சது மாதிரி வெளியே ஏதாவது வேலை பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விரட்டி விட்டுறானோ. அதனால நமக்கு உள்ள வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வணக்கண்டா மாப்பிள்ள, சவுதி அரேபியா தமாமில் இருந்து. ஸோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நீங்கள் எல்லாருமே கேட்ட கொஸ்டினுக்கு தான் நான் ரீப்ளை பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி. ஸோ எல்லாருக்குமே காமனான ஒரு கொஸ்டின் என்னென்னா, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. நான் சவுதி அரேபியா தமாமில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா, ப்ரோ சவுதி அரேபியாவில் என்ன ஒர்க் பண்ணுறிய, எப்போ போனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே சவுதி அரேபியாவுக்கு 2023 வந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒர்க்கு வந்தேன்னா, கொத்தனுக்கு கையாளாக தான் வந்தேன். ஸோ நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து கொத்தனுக்கு கையாளாக வேலை பார்த்துருக்கேன். அதில் ஒரு சில சம்பவம் ஆன ஒன்று தான் இந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு, ஸோ நமக்குன்னு ஒரு வேலை வரும் தெரியுமா, அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். வேற ஒன்றும் இல்லை, காலத்தை 4 மணிக்கே இந்த சந்தைக்கு ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிற மாதிரி நம்மளே ஒரு வண்டியில் பறக்கி போட்டு கொண்டு போகணும். சாயங்காலம் 4 மணிக்கு ரூமு வரம்ப அட்டப்பெல்லாம் கலந்து உடம்புல இருக்க ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு வர கோதலை மட்டும் விடுவணும் ரூமுக்கு. அப்படியே ரூமுக்கு வந்து குளிச்சு எடுத்துட்டு ரெடியாக இருக்கும்போது நல்ல ஒரு உறக்கம் வரும். அப்போ வீட்டுக்கு ஃபோன் அடிச்சாக, இல்லை உறங்கவா, இல்லை சோறு வைக்கவா அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில் ஒரு வருஷம் இருந்து கஷ்டப்பட்டுட்டு, இதுக்கப்புறம் நம்ம இனி வந்து இந்த வீடெல்லாம் தேய்ச்சது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வேலைக்கு ஒரு 3 மாதம் போயிருந்தேன். அங்கேயும் போய் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அதையும் வாழ்க்கை பொறுத்து கடைசியில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையே வேண்டாம், இனிமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிரைவர் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அது என்ன ட்விஸ்ட்டுன்னா, இங்கே ஒரு சம்பவம் உண்டு. இங்கே ஒரு அப்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் உண்டு. அதை ஓப்பன் பண்ணணும்னா நம்ம ஃபிங்கர் எல்லாம் வச்சணும். ஸோ இங்கே வந்து சவ்வல் எடுத்து வேலை செஞ்சேன், சுத்தியல் எடுத்து அடித்தேன், கையில் இந்த ரேகை எல்லாம் போய் கை ரேகை பதியாமல் அதுக்கு கொஞ்ச நாள் ரூமில் இருந்து எப்படியோ ஒரு வழியாக கை ரேகை பதிச்சு அந்த அப்சரை எப்படியோ ஓப்பன் பண்ணி அதில் அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வந்து அங்கே டிரைவிங் ஸ்கூலுக்கே போக முடியும். எப்படியோ ஒரு வழியாட்டு டிரைவிங் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ நான் இந்தியாவில் ஹெவி லைசன்ஸ் கூட இருக்கும்போது இவ்வளோ பேடிச்சது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு கார் ஓட்டக்கு அவ்வளோ பேடிச்சு எப்படியோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதையும் பாஸ் ஆகி 12th பப்ளிக் எக்ஸாம் கூட எழுத நான் இவ்வளோ பயப்பட்டதில்லை. ஆனால் இங்கே வந்து அந்த டிரைவிங் டெஸ்ட் எழுதுறதுக்கு நான் ஏதோ IAX எக்ஸாம் எழுதுன மாதிரி ஒரு பயம். அதுதான் எப்படியோ ஒரு வழியாக பாஸ் ஆகி
96% மார்க் உண்டு. அப்படி நமக்கு டிரைவிங் லைசன்ஸும் நம்ம கையில் கிடச்சி, லைசன்ஸு கையில் கிடச்சதான் உள்ளான வேலையெல்லாம் தேட ஆரம்பித்தேன். ஸோ எதில் வேலை தேடினேன்னா ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க யாராவது ஒரு ஆளுக்காவது அந்த ஆப்பு வந்து யூஸ் ஆகும். அந்த வெப்சைட்டு உள்ளே போய் வந்து நம்ம எங்கே இருக்கோம், அடுத்து என்ன வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டாலே எங்கே எல்லாம் வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி எல்லாமே அதில் வரும். ஸோ நம்ம பிடிச்சவர்களுக்கு ஜிமெயில் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணலாம், எதில் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கு நமக்கு கிடச்சான். ஸோ அதை பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் டெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரீப்ளை நான் தருவேன். எப்போ வேணால் டெஸ்ட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாம் முடித்து எப்படியோ ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த டெலிவரி டிரைவர், நீங்கள் நினச்ச டெலிவரி டிரைவர் இல்லை, இது வந்து ஃபுட் டெலிவரி. நம்ம ஊர் இந்த ஸ்விக்கி சொமாட்டோ இருக்குது தெரியுமா, அந்த சொமாட்டோ மாதிரி இங்கே ஹங்கர் ஸ்டேஷன் ப்ளஸ் 2U கீட்டா ஜாகிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே ஒன் ஆஃப் த ஒரு டெலிவரி ரைடர் தான் நான். அதுலேயும் காரு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. ஸோ அதில் வந்து கார் டிரைவராக ஒர்க் பண்ணி, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும், தம்பி பையன் இதில் தான் வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இனி வந்து என்கிட்ட என்ன வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்டில் போடாதீங்க. நம்ம இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஓகே, இனி அடுத்தது ஒரு காமனான ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்ன கொஸ்டின்னா, ப்ரோ எனக்கு ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணித்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுதியா. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இதாக இருக்கும். என்ன ஆச்சுன்னா, ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லி, நான் வந்து யாருக்குமே இந்த விசா எடுத்து தர பெருவாடியே கிடையாது. ஏன்னா அதுக்கு கீழே நிறைய சம்பவம் இருக்குது. அதே மாதிரி நான் இப்போ வேலை பார்க்கேன் தெரியுமா, ஏன்னா கம்பெனியில் ஒரு ஜாப் வேக்கன்சி வந்தால் கூட உங்களை யாரையுமே நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ உள்ளதுலேயே கழிச்சு போட்ட வேலைன்னா இந்த டெலிவரி டிரைவர் தான். அதனால் யாரையுமே நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வேணும்னு நினச்சேன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நான் வந்து அடுத்து அதுக்கு ஒரு பெரிய வீடியோ போட ட்ரை பண்ணி. ஸோ இருந்தாலும் நீங்கள் கேட்டியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாராவது சவுதி அரேபியாவில் நீங்கள் பார்த்துட்ருக்க வேலையில் ஏதாவது பிரச்சனை இல்லை, ஏதாவது இஷ்யூ இருக்குது ப்ரோ, எனக்கு இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல, நான் வேறு ஏதாவது டிரைவர் பார்த்து போகிறேன் அப்படின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது வேலை வேணும்னாலோ இன்ஸ்டாகிராமில் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரொஃபைலில் போய் பார்த்து செக் பண்ணுங்கள். நான் வந்து கீழே லிங்க் பிடிக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு மேலே பெருசாக பேசி டைம் வேஸ்ட்டு பண்ணாண்டா. ஸோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் ஒரு பையனும் வீடியோ பார்க்கதே இல்லை. எதனாலன்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த சம்பவத்தில் என்ன தெரியுதுன்னா, இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருவிக்கிட்ட முண்டங்களா. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.